அனைவருக்கும் வணக்கம். இயற்கை சீற்றம் அதில் இப்போ நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கிறது எல்னினோ. ஓகேங்களா? உலக நாடுகளே பயப்படுது. வெளிநாடுகளில் கிட்டத்தட்ட 6000 பேருக்கு மேலே இறந்துருக்காங்க இந்த வெப்பத்தினால. இன்னும் பிரம்மாண்டமான நிகழ்ச்சிகள்லாம் நடக்க போகுது அப்படின்னு விஞ்ஞானம் சொல்லுது. ஸோ நம்ம நாட்டில் தமிழர்கள், சித்தர்கள் இதற்கு முன்னதாகவே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கு, வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு பல உபாயங்களை நமக்கு சித்தர்கள் வடிவமைத்து கொடுத்திருக்கிறார்கள். அதில் ஒன்று எண்ணெய் தேய்த்து குளித்தல். எல்னினோக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற என்ன சம்பந்தம்? வெளிநாடை விட்டுருங்க, நம்ம தமிழ்நாடு, நம்ம இந்தியாவில் தமிழ்நாடு, நமக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு பழக்கம் நம்ம வீட்டில் நம்ம குடும்பத்தில் இருந்தது. சனி நீர் ஆடு. ஓகே, சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது. 2 முறை வாரத்துக்கு குளிக்கிறது. என்னது? எண்ணெய் தேய்ச்சி குளித்தல். இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனால என்ன நடக்கும்னா, உங்கள் உடல் டெம்பரேச்சர் சீராக இருக்கும். தோல் உள்ள ஹோல்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆயிரும், வென்டிலேஷன் ஏற்படும். இப்போ நீங்கள் மூக்கு வழியாக தான் சுவாசிக்கிறது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம்ல, ஆனால் உண்மையிலேயே 70% உங்களுக்கு ஆக்சிஜன் எது மூலம் கிடைக்கும்? தோல் மூலம் தான் கிடைக்குது. மூக்குனால நடக்கலை, தோல்னால தான் நடக்குது. அப்போ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் பொழுது என்ன ஆகும்? எல்லா தோலும் ஹோல்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகி அதிகமான ஆக்சிஜன் தோல் வழியாக உங்கள் நுரையீரலுக்கு கிடைக்கும். நுரையீரலில் அருமையான ஆக்சிஜன் இருதயத்துக்கு போய் ரத்தத்தில் கலந்து மூளைக்கு போகும்பொழுது உங்கள் மூளை தெளிவடையும், உடல் குளிர்ச்சி அடையும், ரத்தம் சுத்தமாகும். அப்போ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ஸ்கின்னுக்காக இல்லை, பிரெயின், பாடி டெம்பரேச்சர், பிளட் பியூரிஃபிகேஷன். சார் ரத்த சுத்திகரிப்புக்கு என்ன சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு டாபிக். ஆனால் எண்ணெய் தேய்த்து குளித்தல் மூலமாக ரத்தத்தை சுத்தம் செய்யலாம். ஏன்? ஸ்கின்னுடைய ஹோல்ஸை ஓப்பன் பண்ணி அதிகமான ஆக்சிஜனை உள்ள அனுப்பி பிளட்டை சுத்தப்படுத்துகிறோம். அதனால இந்த வெப்ப காலத்தில் நாம் செய்ய வேண்டியது, வாரத்துக்கு 2 நாள் கண்டிப்பாக தேங்காய் எண்ணெயோ, உங்கள் பழக்கத்தில் எது இருக்கோ, இல்லை நல்லெண்ணெயே சிறப்பு, உடல் வரைக்கும் 1 நாள் தேய்ங்க, 1 நாள் தலைக்கும் தேய்ங்க. வாரத்துக்கு 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. இன்னைக்கு சோப் போடாதீங்க, இயற்கையான மூலிகை சீக்காய் போட்டு தேய்ச்சி குளிங்க. உடல் ஆரோக்கியம் அடையும், தோள்கள் பளபளப்பாகும், உங்களுடைய முதுமை தள்ளி போடும். முதுமை வராது, ரொம்ப லேட்டாக வரும். முதுமையை தவிர்க்க முடியாது, இறப்பை தவிர்க்க முடியாது. ஆனால் இரண்டையும் ஒத்தி வைக்கலாம். நம் இறப்பின் காலம் வரை நாம் ஆரோக்கியமாக இருக்கலாம். இறப்பின் காலம் வரை முதுமையை தள்ளி வைத்து இளமையுடன் முதுமையை சந்திக்கலாம். ஓகேவா? அப்போ எண்ணெய் தேய்த்து குளித்தலும் நம்ம எல்னினோவுக்கு ஒரு முக்கியமான ஆரோக்கிய பயிற்சி முறை. ஓகேங்களா? இது வெளிநாடுகளில் பண்ணுவானா எண்ணெய் தேய்ச்சி குளிப்பா? நமக்கு அது அவசியம் இல்லை. நம்ம தமிழர்கள், இந்தியர்கள், சித்தர்கள் மறுபடி வாழ்ந்தவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணோம். எதுவுமே புதுசாக இல்லைங்க. கொரோனா பீரியடில் அரசாங்கத்தால் குடிநீர் கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க? கபசுர குடிநீர். கபசுர குடிநீர்ன்ற ஒரு மூலிகை, எல்லா மூலிகையும் போட்டால் கபசுர குடிநீர். கொரோனா வந்த அப்புறம் தான் அதை கண்டுபிடிச்சாங்களா? அதுக்கு முன்னாலேயே கபசுர குடிநீர் வந்துருச்சு. கபத்தினால் வரக்கூடிய ஜுரம் கப ஜுரம், அதுக்கு இது குடி அப்படின்னு சிதறில் வச்சிருக்காங்க. பித்த ஜுரம்னு ஒன்று இருக்கு, அதுக்கு ஒரு குடிநீர் இருக்கு. வாத ஜுரம்னு ஒன்று இருக்கு, அதுக்கு ஒரு குடிநீர் இருக்கு. இந்த நோய்கள் வருவதற்கு முன்னதாகவே அதுக்கான பொருட்கள் சித்தர்களால் வடிவமைக்கப்பட்டு தயாரிப்பு முறைகளை சொல்லி நம்மளை சாப்பிட்றதுக்கு எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. விஞ்ஞானம் வந்த அப்புறம் கண்டுபிடிக்கும், இல்லை மருந்து கண்டுபிடிச்சு நோயை உருவாக்குவாங்க, இல்லை நோய் வந்த அப்புறம் மருந்து கொடுப்பாங்க. ஆனால் எதுவுமே கட்டுப்பாடு தான், நோய் தீர்ப்பது கிடையாது. ஆனால் கபசுர குடிநீர் கபத்தினால் வரக்கூடிய நோய், அது கொரோனான்னு இவங்க பேர் வச்சாங்க, அவன் கபசுரன்னு வச்சுட்டான். 3ஆக தான் பிரிச்சான். கபஜுரம், பித்தஜுரம், வாதஜுரம். 3க்குமே மருந்து அந்த காலத்துல இருந்து இருக்கு. 2000-3000 வருஷத்துக்கு முன்னால இருந்து இருக்கு. ஓகேங்களா? அதனால எண்ணெய் தேய்த்து குளித்தல் முறையை கடைபிடியுங்கள். குளிச்சு முடிச்ச உடனே ஒரு சூப் சாப்பிடுங்க. நான்வெஜ் சூப்போ, இல்லை இஞ்சி பூண்டு அதெல்லாம் போட்டு ஒரு சூடாக ஒரு சூப் சாப்பிடுங்க. மிளகு சூப்பு, இல்லை சுக்குமல்லி கஷாயம், ஏதாவது ஒன்று சாப்பிடுங்க. இந்த எண்ணெய் தேய்த்து குளியல்னால வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாவது உங்களுக்கு இருந்தால், ஒரு சில பேருக்கு இருந்தால் அது தவிர்க்கப்படும். அதனால எல்னினோன்ற பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு, நம்ம உடலை பலம் பொருந்தியாக மாற்றுவதற்கு பல்வேறு உபாயங்களை நம்ம உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லிட்டு வரோம். இதில் எண்ணெய் தேய்த்து குளித்தல் மிக அவசியம். எனக்கு பழக்கம் இல்லை, பரவாயில்ல, இந்த வெப்ப காலத்துக்காக கொஞ்சம் பழகுங்க. அப்புறம் இயற்கையே நீங்கள் அதை ரொட்டீனாக கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதுவும் உங்களுக்கு முதுமை காலத்து வரைக்கும் பயன்படும். அதனால் எண்ணெய் தேய்த்து குளித்தல் முறை உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், இளமையை தக்க வைக்கும், முதுமையை தள்ளி போடும், உங்கள் தோள்கள் ஆரோக்கியமாக இருக்கும், உடல் முழுவதும்
மென்மையாக நோய் எதிர்ப்பாற்றலை பெறக்கூடிய தகுதியோட சூப்பரா இருக்கும். உங்களோட முதுமை தள்ளி போகுங்க எண்ணெய் தேய்த்து குளித்தா. செஞ்சு பாருங்க. ஸோ வெப்பம் உங்களை தாக்காது, தாக்கினாலும் உங்களை தாக்காது. உங்களை தாக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைச்சிடும். இதை விட என்ன வேணும்? நீங்க எந்த மருந்து பார்த்து சொல்லக்கூடிய அத்தனை வீடியோமே எதுக்குமே நீங்க பணம் போடல, எந்த டாக்டர்டையும் போல, எந்த மருந்தும் சாப்பிடல. எல்லாமே இயற்கை உணவு முறை, இயற்கை விதி, இயற்கையோடு ஒட்டி வாழக்கூடிய முறை தான் நம்ம பேசியிருக்கோம். அந்த எண்ணெய் குளித்தலையும் நீங்கள் சேர்த்து கொண்டு ஆரோக்கியமா வாழ வேண்டும். உலக நாடுகளுக்கு நாம் ஒரு முன்மாதிரியாக இருந்து நாம் பயிர்களை பிறருக்கும் கொடுத்து அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும். நாம் நன்மை அடைய வேண்டும். நன்றி.